இந்த வீடியோவில் மிக முக்கியமான டிஎன்பிஎஸ்சி வினா விடைகளை நம்ம பார்க்க போகிறோம். கண்ணதாசனின் இயற்பெயர் என்ன? முத்தையா. தன்னை அறிதல் என்ற கவிதை சி. பிருந்தாவின் எந்த நூலிலிருந்து எடுத்து தரப்பட்டுள்ளது? மகளுக்கு சொன்ன கதை. கண்ணியமிகு எனும் அடைமொழியால் அழைக்கப்படும் பெருமைமிகு தலைவர் யார்? காயிதே மில்லத். இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது, அவர் நல்ல உத்தமமான மனிதர் என்று காயிதே மில்லத் பற்றி கூறியவர் யார்? தந்தை பெரியார். ஜமால் முகமது கல்லூரி மற்றும் ஃபருக் கல்லூரி ஆகியவை எங்கே உள்ளன? திருச்சி மற்றும் கேரளாவில் அமைந்துள்ளன. பயணம் என்ற சிறுகதை எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது? பிரயாணம். பெயர் சொற்களில் எத்தனை வகையான ஆகுபெயர்கள் உள்ளன? 6. வினைக்கு அடைமொழியாக குறிப்பு பொருளில் வருவது எது? இரட்டை கிளவி. கொள்கை என்பதன் ஆங்கில சொல் என்ன? டாக்ட்ரின். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை என்று திருக்குறளில் பயின்று வந்துள்ள அணி உவமை அணி. லைட்ஸ் ஆஃப் ஏஷியா என்ற நூலின் ஆசிரியர் எட்வின் அர்னால்ட். கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை பிறந்த ஊர் கன்னியாகுமரி மாவட்டத்திலுள்ள தேரூர். கவிமணியின் பெற்றோர் சிவதானு, ஆதிலட்சுமி அம்மையார். கவிமணி படைப்புகளுள் புத்தரின் வரலாற்றை பற்றி கூறும் நூல் ஆசிய ஜோதி. ஆசிய ஜோதி எந்த நூலை தழுவி எழுதப்பட்டது? லைட்ஸ் ஆஃப் ஏஷியா. கவிமணி பள்ளி ஆசிரியராக பணிபுரிந்த மொத்த ஆண்டுகள் 36 ஆண்டுகள். இன்னுயிர் பிரித்து எழுதுக. இனிமை கூட்டல் உயிர். பண்டி, கும்பி ஆகிய சொற்கள் குறிக்கும் பொருள் வயிறு. வாழும் எனும் சொல்லின் எதிர்ச்சொல் யாது? வீழும். அகர வரிசையில் எழுதுக. கருணை, இரக்கம், பொறுமை, உண்மை. இதை நம்ம அகர வரிசையில் எழுதும்போது இரக்கம், உண்மை, கருணை, பொறுமை. சொல்லும் பொருளும் பொருந்தியதில் தவறானது எது? மாறி என்றால் மழை என்று பொருள், இதில் மும்மாறின்னு இருக்கு, அதனால் தவறானது. திங்கள் என்றால் சந்திரன் என்று பொருள், ஞாயிறு சூரியன், பார் உலகம் என்று பொருள். வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை என்பது யாருடைய பொன்மொழி? அன்னை தெரசா. கைலாஷ் சத்யார்த்தி 30 ஆண்டுகளில் எத்தனை குழந்தை தொழிலாளர்களை மீட்டுள்ளார்? 86,000. 2014ஆம் ஆண்டிற்கான அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவர்கள் மொத்தம் 2 பேர். அவர்கள் கைலாஷ் சத்யார்த்தி மற்றும் யூசுப் மலாலா. கைலாஷ் சத்யார்த்தி நடத்திய அமைப்பின் பெயர் குழந்தைகளை பாதுகாப்போம். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வே, நம்மில் ஒற்றுமை நீங்கிடில் அனைவருக்கும் தாழ்வே என்று பாடியவர் யார்? பாரதியார். பசிப்பிணியை போக்கியவர் யார்? வள்ளலார். தமக்கென முயலா நோன்றாள் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துதல் என்பது மனித நேயம் ஆகும். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடியவர் யார்? வள்ளலார். சத்திய தருமசாலை என்ற அமைப்பை தொடங்கியவர் வள்ளலார். அணி என்பதன் பொருள் அழகு. இயல்பு நவிர்ச்சி அணியின் மற்றொரு பெயர் தன்மை நவிர்ச்சி அணி. நவிர்ச்சி என்பதன் பொருள் யாது? கூறுதல். ஒரு பொருளின் இயல்பை உள்ளது உள்ளபடியே அழகுடன் கூறுவது எது? இயல்பு நவிர்ச்சி அணி ஆகும். லாரி என்ற ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ்ச்சொல் யாது? சரக்குந்து. யானைகள் பாதுகாப்பு திட்டம் ஆண்டு 1992. புலிகள் பாதுகாப்பு திட்டம் ஆண்டு 1973. இந்தியாவின் முதல் பெண் வன உயிரி புகைப்பட கலைஞர் யார்? ராதிகா ராமசாமி. இந்தியாவின் முதல் வன உயிரி தேசிய பூங்கா எது? ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா, உத்தரகாண்ட் மாநிலம். குண்டலகேசி நூலின் ஆசிரியர் நாத குத்தனார். குண்டலகேசி நூலின் சமயம் பௌத்த சமயம். சீவக சிந்தாமணியின் ஆசிரியர் திருத்தக்கதேவர். சீவக சிந்தாமணியில் உள்ள மொத்த இளம்பகங்கள் 13. சிலப்பதிகாரத்திலுள்ள மொத்த காண்டங்கள் 3. சிலப்பதிகாரத்திலுள்ள மொத்த காதைகள் 30. புகார் காண்டத்திலுள்ள காதைகளின் எண்ணிக்கை 10. மதுரை காண்டத்திலுள்ள மொத்த காதைகளின் எண்ணிக்கை 13.
வஞ்சி காண்டத்திலுள்ள காதைகளின் எண்ணிக்கை 7, மொத்தம் 30 காதைகள். அவ்வளோதான்.